மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் டேட்லாம் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஜூன் 20லேருந்து 26 வரைக்கும். அப்போ லாஸ்ட் 26 வரையும் அப்ளை பண்ணவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத டிஸ்ட்ரிக் வரையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ 2 டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். ஒன்று கோயம்புத்தூர், 2வது ஈரோடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். இங்கே வந்து ஜூன் 23 அன்னைக்கு அந்த டேட்டில் 715வது நபராக நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் இந்த போஸ்டிங் நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி போஸ்டிங்க்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 88 வேகன்சி இருக்குது. இந்த 88 வேகன்சிக்கு அவங்க இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஜூன் 23ஆம் தேதி 715வது நபர் அப்ளை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் தான் லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்போ ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 850 நபர்கள் வரை அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ 850 நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு வரக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது பாதிக்கு பாதி, அதாவது அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் 850, இதில் 450 பேரை வந்து ரிட்டன் எக்ஸாம் முடித்து எடுக்கிறாங்க. பாதிக்கு பாதி எடுக்கிறாங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இங்கே வந்து வெரி லோ காம்படிஷன். எஸ், வெரி லோ காம்படிஷன். பிகாஸ் இதுக்கு ஒரே ரீசன், அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் 850 பேரில் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிளியர் பண்ணுறவங்க 450 பேர் அப்படின்னா இதை சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வெரி லோ காம்படிஷன், போட்டி மிக குறைவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது ஈரோடு டிஸ்ட்ரிக். அங்கே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு வந்து ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு, எப்போனா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு ஜூன் 26 தான். அன்றைய தேதியில் 638வது நபராக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 650 பேர் வர, 650 அல்லது 680 பேர் வர பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதே வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வேக்கன்சி வரை அங்கே இருக்குது. அப்போ எப்படியும் ஒரு ரிட்டன் எக்ஸாம் முடித்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணும்போது அசால்ட்டு 200 பேருக்கு மேலே தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ணதே ஒரு 650 பேர். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 200 பேரை கிளியர் பண்ணி 200 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கேயுமே லோ காம்படிஷன் தான். ஆனால் இதுக்கு முன்னால் சொன்ன கோயம்புத்தூர் வந்து வெரி லோ காம்படிஷன் சொல்லியிருப்பேன், போட்டி மிக குறைவுன்னு. ஆனால் இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் சொல்லியிருப்பேன், போட்டி சற்று குறைவு, அவ்வளோதான். அப்போ போட்டி சற்று குறைவு, அதுக்கும் போட்டி மிக 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 குறைவு அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் முக்கியமாக இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீமில் டெஸ்டிடியூட் விடோ யாராவது விமன் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் சர்வே அப்படின்றது இந்த பிசிஎம் டெஸ்டிடியூட் விடோவை பற்றி ஒரு சர்வே அப்படின்றது எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ஃபார்ம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை விட உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கனெக்ட் பண்ண சொல்கிறேன். அண்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறதுனால ஒன்றுமே இல்லை, நோ யூஸு. அதுக்கு பதிலாக அந்த 20 to 26 அப்ளை பண்ண டீட்டெயில்ஸு அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன் நம்பரு அண்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்பிளேல தெரியுது நான் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சாலே போதும், வீடியோ போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும். அதை விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பேசுகிறதுனால நோ யூஸ் தான். தேங்க்யூ.